எண்ணங்கள், உங்கள் நினைவுகள், உங்கள் சிந்தனைகள் அது ஒரே ஸ்டடியாக என்ன செய்யணும் இருக்கணும். அதாவது அண்ணாளம்மா ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடச்சிச்சு, ஏன் கிடச்சிச்சு, எப்படி கிடச்சிச்சு? அண்ணாளம்மா வேறு எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் உடனே வாங்கியிருப்பாங்க. ஆனால் குழந்தனால 10 மாதம் அந்த வயிற்றில் சுமக்க வேண்டியது இருக்குது. குழந்தனால 10 மாதம் சுமக்க வேண்டியது இருக்குது. 10 மாதம் கரெக்டாக அந்த ஆலயத்தை விட்டு போய் ஏன்னா கரெக்டாக அந்த நாள்லேருந்து 10 மாதத்தில் குழந்தைய பெற்றுட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்கள். அவங்க ஜெபத்துக்கு 10 மாதத்தில் குழந்தைய பெற்றுட்டாங்களே, உடனே பதில் கிடச்சிச்சே. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இறைத்து ஊற்றுனாங்க ஒன்று. 2வது தன்னையே மறந்துட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? எப்படி மறந்தாங்க, எப்படி சொல்ல முடியும் அப்படிங்க கேட்கலாம். போதைக்காரங்க எப்படி இருப்பாங்க? தண்ணி அடித்த போதைக்காரங்க தண்ணி அடித்து போதையில் அப்படி ரோட்டில் அப்படியே ஆடுவாங்க. காலையில் போதை தெளிஞ்சு கேட்டால் என்னடா இப்படி ஆடினேன்? நான் எங்கள் அண்ணன், நான் அப்படிலாம் ஆட மாட்டேன் அப்படின்வாங்க. நடந்ததே அவங்களுக்கு தெரியாது. போதையில் ரோட்டில் ஆடினது, கீழே விழுந்ததெல்லாம் தெரியாது. போதையில் அவங்க தன்னையே என்ன செஞ்சுருவாங்க? மறந்துடுவாங்க, தெரியாது. ஆனால் இந்த அண்ணாளம்மா ஒரு போதைக்கார மாதிரி தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய புருஷனை, எல்கனாவனை, என்ன தன் ஊரை எல்லாத்தையுமே மறந்து என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா தேவ சமூகத்தில் இறைத்தை ஊற்றுனாங்க. பார்க்குற கண்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீ தண்ணி அடித்து வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா புலம்புறாங்க. ஏலி எப்படி கேட்டார் அண்ணாளம்மாவை? நீ வந்து தண்ணி அடிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு தன்னையே மறந்து அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க, இதயத்தை ஊற்றுறாங்க. அப்படி ஜெபிச்சனால தான் உடனே என்ன செய்யுது? பதில் கிடைக்குது. அன்பார்ந்தவர்களே, உடனே பதிலை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் இதெல்லாம். நீங்கள் ஜெபிக்க உட்காந்திங்கன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை எல்லாமே ஒரே நிலையில் இருக்கணும். தன்னையே மறந்துடணும், குடும்பத்தை மறந்துடணும். ஒரு சில பேர் இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு வந்துடுவீங்க. ஒரு 1.5 மணி நேரம் உட்காரும் போது மதுரைக்கு போயிட்டு வந்துடுவீங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நாளைக்கு சாயங்காலம் மதுரைக்கு போகணும், நான் நாளைக்கு போகலான்னு சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. டக்குன்னு மதுரைக்கு போயிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் ஒரு சில பேர் அருப்புக்கோட்டை போயிட்டு வந்துடுவீங்க. எல்லாமே இந்த 1.5 மணி நேரத்துக்குள் நடக்குது. உங்கள் சிந்தை என்ன செய்யுது? அருப்புக்கோட்டை போகுது, மதுரை போகுது. அப்போ இங்கே ஏசப்பாடு எப்படி போகிறது? நம்ம சிந்தை எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் வெறுத்து அவர் சமூகத்தில் வரும்போது அண்ணாளம்மா இறைத்து ஊற்றினார்கள். இறைத்து என்ன செஞ்சாங்க? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இறைத்து ஊற்றணும். பார்த்துக்கொள்ளுங்க. எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபித்தாலும் சரி, உங்கள் கணவனுக்கு ஜெபித்தாலும் சரி, உங்களுடைய குடும்பங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஜெபித்தாலும் சரி, அதில் வந்து ஒரு உண்மை இருக்கணும். அதில் வந்து ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் இருக்கணும். அதில் வந்து ஒரு ஊக்கமான ஒரு காரியமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இப்போது ரொட்டீனாக வந்து நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபிச்சா அதுக்குண்டான பதில், அதுக்குண்டான தேவன் அதுக்குண்டான அதிசயங்களை என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் தான் கண்டினியூவாக உட்காந்தாங்க. 127 நாட்டில் இருக்கிற தடை சட்டங்கள் மாறுச்சு. அண்ணாளம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் அல்லது ஒரு 3 ஹவர் தான் உட்காந்துருப்பாங்க. நீண்ட நேரம் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அதே போல் நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்தணும். முதல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரத்தை வந்து ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலை உங்கள் மைண்டை பார்த்தா கர்த்தர் தான் இருக்கணும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்படி இருந்து கேட்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபிச்சாங்க. பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது எவ்வளவோ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது பேதுரை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 40 பேர் 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஜெபிச்ச ஜெபத்தில் தூதனை வந்து என்ன செஞ்சார்? இறங்கினார். பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் வந்து இறங்குவார், தூதன் வருவார். இப்போ நான் உங்கள் வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போ வந்து ஜெபிக்கும்போது நான் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை சொல்லுவேன். சொல்லும்போது நீங்கள் அங்கன்னு ப்ராக் பார்க்கக்கூடாது. ப்ராக் பார்க்கும்போது அந்த நான் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு வராது. நான் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்குவதாக அப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் ஆமேன் அப்படி சொல்லணும். ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ கிருபை இறங்குவதாக அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ஆமேன் அப்படி சொல்லணும்.
ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே இந்த வார்த்தை எனக்கு ஆக கடவுது அப்படின்னு அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருது, கடந்து வந்துடும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கும், நீங்கள் அங்கிட்டு பிராக்கு பார்த்துட்டு மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் வெளியே ஒரு ஆள் குழந்தைய பார்க்க ஒரு ஆள் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைய கொஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு என்ன செய்யாது, பலிக்காது. ஓகேங்களா? சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் கடந்து வருவதாக, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உடனே டக்குன்னு என்ன செய்யணும், அந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கிட்டு ஆமேன் அப்படியே கடவுது, ஆமேன் அப்படி கண்ணை மூடி ஆமேன்னு சொல்லும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே உங்கள் மேலே வந்து என்ன செஞ்சிடும், இறங்கிடும். ஆமேன். புரியுதா? புரிஞ்சு போச்சா புரிஞ்சிருக்கா? புரியுது. அல்லேலூயா. அதனால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மற்ற காரம் ஜெபிக்கும் போது நீ அங்கே பார்க்க பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, பார்க்கக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கும் போது, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு மனதை காத்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கணும். நீங்கள் வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்காதனால தான் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 38ஆம் வசனத்தில் 39 வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். வாசிங்க பார்ப்போம் ஒரு ஆள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தமானது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மாத்திரமில்லை, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டாகுது. நீங்கள் இப்படி என் பிள்ளைகள்னு சொல்லும் போது அந்த வாக்குத்தத்தம் உங்கள் பிள்ளைக்கு கடந்து போயிடும், பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பு வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. அதான் வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நீங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொந்தமாக்கணும். வாக்குத்தத்தம் என்ன செய்யணும், சொந்தமாக்கணும். உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்க. அது உரிமையை பாராட்டுங்க. இந்த வாக்கு எனக்கு, இந்த வாக்குத்தத்தை என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் சொந்தமாக்குங்க. சொந்தமாக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு என்ன செய்யும், அது நடக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற களைப்பு, எனக்குள்ள இருக்கிற சோர்வு, எனக்குள்ள இருக்கிற அசதி, எனக்குள்ள இருக்கிற குழப்பம் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் உற்சாகத்தின் ஆவியானவரை கட்டவிழ்க்கிறேன். அல்லேலூயா. இப்படி இந்த வசனங்களை வாக்குத்தத்தங்களை சொல்லி சொந்தமாக்கணும். இன்னொரு வசனத்தை அடிக்கடி நீங்கள் உரிமையை பாராட்டணும். அடிக்கடி உரிமையை பாராட்டுங்க. கலாத்தியர் 3:29 நீங்கள் உரிமை பாராட்டுங்க. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளானால் ஆபிரகாமுக்கு சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே. இப்போ சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு, நீங்கள் எப்படி சுதந்திரம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லதுதா? அதாவது நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளானால் ஆபிரகாமுக்கு நீங்கள் என்னது, எல்லாம் சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு நான் சந்ததி. பக்கத்துக்கு ஆளை கையை பிடிச்சி, ஏம்மா நீ ஆபிரகாம் சந்ததிமா, நீ ஆபிரகாம் சந்ததி. உங்கள் முப்பாட்டன் கஞ்சிக்கு வழி இல்லாத ஆள் கிடையாது. உங்கள் முப்பாட்டன் சொத்து ஆஸ்தி பூமி தாங்கலை. அந்த வழியில் வந்தாலும் நீ, அந்த வழியில் வந்தாலும் நீ. புரியுதா? சும்மா மதம் இருக்காத. நீ யாருன்னு உனக்கு தெரியுதா? இதாவது நல்லா சொல்லுங்கம்மா. நீ யாருன்னு உனக்கு தெரியுதா? ஏம்மா நீ என்னைய பார்த்தா நீ யார் தெரியுமா? ஆபிரகாம் சந்ததி. உங்க முப்பாட்டன் உனக்கு நிறைய வச்சுட்டு போயிருக்கிறாரு. எடுத்துக்கோ. எதை வச்சுட்டு போயிருக்கிறாரு? வாக்குத்தத்தங்களை. இந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளானால் நீங்கள் ஆபிரகாமுக்கு சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே. அப்போ ஆபிரகாமுக்குடன் அத்தனை வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கலாமா, சுதந்திரிக்கக்கூடாதா? சுதந்திரிக்கணும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அதை சுதந்திரிக்கணும். அதாவது ஏன் இப்படிப்பட்ட இப்போ என்னென்னு கேட்டால், ஒரு செடியை ஒரு இடத்துல வைக்கிறோம், நல்லா மேலே வந்துருச்சு, இந்த இடம் சரியில்லை, பிடுங்கி அங்கே வைக்கிறீங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த இடம் சரியில்லை, பிடுங்கடா அப்படின்னு பிடிங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க. 2 இடத்துல பிடுங்கி வைக்கலாம். 3 இடம் 4 இடத்துல பிடுங்கி வச்சிங்கன்னா அது வராது. அல்லேலூயா.
ஒரே நிலையில், அதாவது உங்கள் மனது இயேசுக்கிட்ட வந்துட்டா ஆணி வேறு இயேசு மேலே போயிடணும். பவுலடியும் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நாச பாசங்களோ அநியாயம் அட்டிலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது அப்படிங்கிறார். அவர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா முழுசாக அவரை பிடிச்சிக்கோங்க, அவரை மேலே நம்புங்க. உங்கள் மனது எப்போதுமே உறுதியாக இருக்கணும். உங்கள் மனது எப்போதுமே என்ன இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இயேசு தான் எனக்கு, அவர் தான் வாழ்வு, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மனது ஒரு உறுதியாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன நெருக்கம், ஒரு சின்ன அவமானம் வந்துட்டால் அதவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, அதவே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ நினைக்காதீங்க. ஒரு குயவன் கரத்தில் களிமண் எப்படி இருக்கிறதோ அதே போல் நான் உங்கள் கரத்தில் இருக்கிறேன், என்னை எப்படி உருவாக்க நினைக்கிறீங்களோ உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிடுங்க. உங்களை பார்த்துக்குவார் அவர். ஆமே, அல்லேலூயா. இப்போ என்ன விவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனதில் இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே, இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருக்குமே உங்கள் மனதில் ஒரு உறுதி இல்லாமல் இருக்கிறது. உறுதி உறுதினா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ராங் இல்லாமல், பட்டும் படாமல் அப்படியே லேசாக இருக்கிறது. உறுதி, ஸ்ட்ராங், உடம்பு பொடி அப்படிங்கிற அந்த மனது உங்களுக்கு வரணும். உங்கள் மனதில் வந்து உறுதி வரணும். உறுதி வரும் அப்படிங்கிற உறுதி வரணும். கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி வரணும். ஆளுவேன் அப்படிங்கிற உறுதி வரணும். ஜெயிப்பேன் அப்படிங்கிற உறுதி வரணும். வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற உறுதி வரணும். வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிருவேன் அப்படிங்கிற உறுதி, மனப்பான்மை உங்கள் எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. இதிலிருந்து கொஞ்சம் விலகக்கூடாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்க போது நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் அப்போ நம்பி இருக்கிறீங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கேப்பில் அந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுடைய உறுதி என்ன செய்யுது, குறைஞ்சி போயிடுது. உங்கள் பலம் என்ன செய்யுது, குறைஞ்சி போயிடுது. அப்போ அந்த அஸ்திவாரம் என்ன செய்யுது, ஆட்டம் காணுது. அஸ்திவாரம் என்ன செய்யுது, ஆட்டம் காணுது. அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடுது. அப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கை உங்கள் மனதில் எப்போ பார்த்தாலுமே உறுதி இருக்கணும். அந்த உறுதியிலிருந்து கொஞ்சம் கூட பிசகக்கூடாது. கர்த்தர் உங்களை இணையம் பார்த்து சொல்கிறார், நீதிமான் பனைமரத்தை போல. சொல்லுங்கம்மா, நீதிமான் பனைமரத்தை போல எல்லாம் சொல்லுங்க. நான் நீதிமான், நான் நீதிமான். எப்படி நீதிமானாக மாறினீங்க? இயேசுவின் இரத்தத்தால். ரோமில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் நீதிமானாக மாறி இருக்கிறீங்க. ஓகே, அப்போது உங்களை வந்து கர்த்தர் வந்து இரத்தம் சிந்தி உங்களை நீதிமானாக மாற்றிட்டார். உங்கள்கிட்ட குற்றமோ குறையோ பாவமோ உலகப்பரமான காரியங்களும் உங்கள்கிட்ட இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய இரத்தம் கழுவி நம்மளையும் உங்களையும் நீதிமானாய் மாற்றி விட்டது. நீங்கள் நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். ஆமென். இது உணரணும், நீதிமான் நீங்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமான் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனைமரத்தை போல் என்ன செய்வானா? இங்கிறங்களேன், ஏன் பனைமரத்தை ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, இங்கிறங்களேன், இந்த உலகத்தில் வந்து காற்று வரும், புயல் காற்றடிக்கும், அநியாயம் வரும், கொலை நடக்கும், நிறைய பேர் வெட்டுட்டு சாவாங்க, நிறைய பேர் ஊரை விட்டு ஓடுவாங்க, நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, பனைமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு தண்ணி அடிப்பாங்க, நிறைய பேர் பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க, நிறைய பேர் பனைமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இது கஞ்சா போடுவாங்க, நிறைய பேர் பனைமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த பனைமரம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பனைமரம் அந்த மாதிரி செய்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பார்த்தாலும் அந்த காரியத்தை அந்த பனைமரம் எடுத்துக்கொள்ளாது. ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்கும், தகரம் பறக்கும், ஓடு பறக்கும், எல்லாம் பறக்கும். ஆனால் அந்த பனைமரம் மட்டும் என்ன செய்யாது, கீழேயே என்ன செய்யாது, விழாத. பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வந்து உங்களை இணையம் எப்படி பார்த்து பேசுகிறார், எப்படி பார்த்து பேசுகிறார். மகளே, இந்த பூமியில் இந்த உலகத்தில் காற்று வரும், எல்லாம் வரும், அநியாயம் ஆற்றுகள் நடக்கும், சுனாமி வரும். ஆனால் அந்த சுனாமி வந்தாலும் உன் மேலே மோதும், பட் ஆனால் நீ விழமாட்ட. உன் மேலே பிரச்சனை மோதும், உன் மேலே நிந்தை மோதும், உன் மேலே அவமானம் மோதும். ஆனால் அந்த நிந்தைகளை அவமானங்களை உன்னை கீழே விழ வைக்காது. நீ நீதிமான். நீங்கள் நீதிமான். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கீழே தள்ள வைக்க முடியாது. காரணம், அவருடைய இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கீங்க, இரத்தத்தால் நீதிமானாக மாற்றிருக்கிறீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் புறணி பேசட்டும், யார் என்ன வேணாலும் குற்றப்படுத்தட்டும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவரே உங்களை நீதிமானாக மாற்றிருக்கிறார். உலகத்தை உண்டாக்குனவர் உங்களை நீதிமானாக மாற்றிருக்கிறார்.
அதனால் வந்து அந்த அந்த ஸ்ட்ராங் இருதயம் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் இருதயம், அதில் உறுதி உங்களுக்கு. கண்டிப்பாக நான் எழும்புவேன், கண்டிப்பாக நான் பிரகாசிப்பேன், கண்டிப்பாக இதை அடைஞ்சே தீருவேன், கண்டிப்பாக இதில் நான் வெற்றியை பார்ப்பேன், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த உறுதி மனப்பான்மை உங்களுக்கு வரணும். நான் வெட்கப்படுது. ஆபிரகாம் வந்து பரதேசி அலைஞ்சார், ஒவ்வொரு ஊராக அலைஞ்சார், சீமானா மாறினார்ல. முன் வச்ச காலை பின் வைக்க, கலப்பையில் கால் வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, இயேசு மேலே நீங்கள் மனதை கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன் உழுகிறவங்க கலப்பை மேலே காலை வச்சுட்டு ஏன் திரும்பி பார்க்க மாட்டுறாங்க தெரியுமா? திரும்பி பார்த்தா கீழே விழுந்துருவாங்க. கலப்பையில் வயக்காட்டில் உழுகிறவங்க நேராக பார்த்து தான் வண்டியை ஓட்டணும், கலப்பையை ஓட்டணும். திரும்பி பார்த்தா சரி என்ன செய்யும், மாடும் திரும்பிடும் கீழே விழுந்துருவாங்க. அதே போல் தான் நம்ம இயேசுக்கிட்ட வந்துட்டோம்னா அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். நம்ம வேற எங்கே திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்க்கும்போது திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும், உருவாகும். ஆனால் நீ அதை திரும்பி பார்க்காத. உன் கண்ணுக்கு தென்படும், உன் மனதுக்கு தென்படும், உன் காதுக்கு தென்படும். நீ அதை பார்த்தேன்னா நீ நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட முடியாது. அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு எபிரேயர் 12:1, மேகமோன்ற திரளான சாட்சி உன் கண்ணு முன்னால் இருக்கிறது. இந்த உலகத்தில் வருகிற பாவங்களை நீ என்ன செய்ய எல்லாம் சொல்லுங்க, உதறி எல்லாம் சொல்லுங்க, உதறி தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை. நம்மளுக்கு ஒரு ஓட்டம் வச்சுருக்காரு, நமக்கு ஜெயம் ஒன்று இருக்கிறது, ஒரு ஜீவகிரீடம் இருக்கிறது. அதில் ஓட்டப்பந்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த ஓட்டப்பந்தத்தில் நீ ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன 4 பேர் கூப்பிடுவான், திரும்பி பார்க்காத, போயிட்டே இரு. நீ திரும்பி பார்த்தா உன் வேகம் குறைஞ்சிரும். இங்கிட்ட ஒருத்தன் கூப்பிடுவான், திரும்பி பார்த்துறாத. அங்கிட்ட ஒருத்தன் கூப்பிடுவான், திரும்பி பார்த்துறாத. நீ ஓடிக்கிட்டே இருக்கு, லெக்க நோக்கி தான் ஓடணும், லெக்க நோக்கி தான் ஓடணும். ஓடும்போது டக்குன்னு இங்கிட்ட ஒருத்தன் கூப்பிடும்போது அவன் கூப்பிட்றான்னு திரும்பி பார்க்காத. அப்படி ஓடும்போது அவன் திரும்பி பார்த்தேன்னா உன்னுடைய அந்த ஸ்பீடு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். அதனால தான் எப்படி இருப்பான். அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க பார்ப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஓடுறதுல எப்படி ஓடணுமா? ஸ்பீடா ஓட, பொறுமையா ஓடணும். இன்னைக்கு கேட்டு நாளைக்கு வந்துடணும் அப்படி இல்லை. நீ கேட்டுக்கிட்டே இரு, பொறுமையாக கேட்டுக்கிட்டே இரு, தருவார். உனக்கு எந்த ஒரு குறை இல்லாமல், எந்த ஒரு விளைவினை இல்லாமல், எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் உன்னை பாதுகாத்து 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 உன்னை கரைபிடிச்சு என்ன செய்வார், நடத்துவார். ஆமே, அல்லேலூயா. அதான் உலகத்தில் வருகிற காரியங்களை என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், உதறி தள்ளிவிட்டு, சொல்லுங்க, உதறி தள்ளி விட்டுட்டு ஓடுவே. சொல்லுங்க, கவலையே உன்னை உதறி தள்ளுறேன், போராட்டமே உன்னை உதறி தள்ளுறேன், குழப்பமே உன்னை உதறி தள்ளுறேன், விளைவினமே உன்னை உதறி தள்ளுறேன். நான் அவரை மட்டும் நோக்கி பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாம்மா நீங்கள் தெளிஞ்சிருக்கிறீங்க. இது வரைக்கும் தெரியல, இப்போ தெளிஞ்சிட்டீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் மண்ணு கலங்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ தெளிஞ்ச நீரோட போல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் மைண்டை, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மாவை என்ன ஒப்படைச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால் உங்கள் மனதை என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அப்போ இங்கே இருங்க, உங்கள் மனது யாரை பற்றி கொள்ளணும், இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளணும். எப்படி பற்றி கொள்ளணும்? அதாவது எப்படின்னா, சில பேர் மனதில் இயேசு அப்படியா அப்படின்வாங்க, அவ்வளோதான். ஆனால் உறுதியாக சொல்ல மாட்டாங்க. இயேசு இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஒரு மனப்பான்மை, ஒரு உறுதி நமக்கு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சொல்லுங்க வசனத்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இப்ப கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை பூரண சமாதானத்துடன் என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன்.
உனக்கு எந்த ஆபத்து வராமல் காத்துக்கொள்வேன், உனக்கு நிந்த வராமல் காத்துக்கொள்வேன், உனக்கு துக்கம் வராமல் காத்துக்கொள்வேன், உனக்கு பலவீன வராமல் காத்துக்கொள்வேன், உனக்கு ஆஸ்பத்திரி செலவு இல்லாமல் காத்துக்கொள்வேன், நீ போகும்போது வரும்போது கீழே விழாமல் உன்னை பாதுகாத்துக்கொள்வேன், உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க, உன்னை யாரும் வைய மாட்டாங்க, உனக்கு விரோதமாக யாரும் எழும்ப மாட்டாங்க, உனக்கு விரோதமாக யாரும் குற்றப்படுத்த மாட்டாங்க, நான் அந்த அளவுக்கு உன்னை பாதுகாத்து பூரண சமாதானத்தோடு உன்னை காத்து காத்து உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறார். இப்போ உறுதியை பற்றி கொள்றதுன்னா என்ன, உறுதினா இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன எது? உங்களுக்கு ஒரு வேலை, அல்லது உங்களுடைய மகனுக்கு ஒரு வேலை, அல்லது உங்கள் மகளுக்கு ஒரு வேலை. ஓகே, புரியுதா? புரிஞ்சவங்களா அல்லையே சொல்லுங்கள். உங்கள் மகனுக்கு ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது உங்கள் மகளுக்கு ஒரு வேலை, ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் வேலையோ, அல்லது ஒரு ஐடி கம்பெனியில் வேலையோ, ஒரு நல்ல குறைஞ்சது மாதம் 50,000 60,000 சம்பாதிக்கிற வேலையோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பையனை பார்த்து பேசுகிறீங்க, கவலைப்படாதரா, ஏசப்பா இருக்கார், உனக்கு பெஸ்ட்டான வேலையை கொடுக்க தைரியமாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே சொல்லி சொல்லி அவனை பலப்படுத்திக்கிட்டு உங்கள் மகனை பார்த்து நல்ல வேலை கிடைக்கும்டா, கவலைப்படாதரா, கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிறா, இப்போ வந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு அனுபவம், இதெல்லாம் ஒரு அனுபவம். இப்போ 4 இடத்துக்கு இன்டர்வியூ போயிருக்க, வேலை கிடைக்கல, அவனை பார்க்க போயிருக்க, இவனை பார்க்க வேலை கிடைக்கல, இதெல்லாம் வந்து எதுக்கு கேட்டால் இன்னும் தெரிஞ்சுக்கணும் கஷ்டம்னு என்ன. நீ டக்குன்னு உனக்கு வேலை கிடைச்சிட்டா உனக்கு துக்கம் தெரியாது, கஷ்டம் தெரியாது. எத்தனை பேர் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார் சங்கீதம் 119:72, நீ உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை நீ கற்றுக்கொண்டா என்ற வசனம் இருக்கிறது. அதனால் நீ வேலைக்கு அலையிற, அங்கே அலையிற, இங்கே அலையிற, வேலை கிடைக்கலன்னு சொல்கிற, இதெல்லாம் உனக்கு நன்மையில் முடிய போது, ஏசப்பா உன்னை கைவிட மாட்டார், கண்டிப்பாக ஏசு அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை உறுதியாக நம்பி அவர் மேலே பட்டுதல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மகனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைக்கு சொல்கிறீங்க, கவலைப்படாத ஏசு இருக்கிறார், கவலைப்படாத ஏசு இருக்கிறார், கண்டிப்பாக உனக்கு அற்புதம் செய்வார், மனித உலகத்தில் தயவை கொடுப்பார், மனித உலகத்தில் உன்னை மேன்மையாக்கார், தைரியமாரு தைரியமானு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இப்படி 1 வாரம் சொல்கிறீங்க, 2 வாரம் சொல்கிறீங்க, 3 வாரம் சொல்கிறீங்க, ஒரு 3 மாதம் சொல்கிறீங்க, ஏசு இருக்காரா கவலைப்படாதரா, ஏசு இருக்காரா கவலைப்படுறா, அவர் உன்னை கைவிட மாட்டாரா கைவிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதம் சொல்கிறீங்க. அடுத்து ஒரு 4 மாதம் சொல்கிறீங்க, அடுத்து 6 மாதம் சொல்கிறீங்க, 6 மாதம் ஏசு இருக்காரா ஏசு இருக்காரா ஏசு இருக்காரா கவலைப்பட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 6 மாதம் கழித்து உங்களுக்குள்ள ஒரு டல்லு வந்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா, டே அந்த வேலைக்கு கிடைச்சா ஏதோ ஒரு 2 லட்சம் கொடுத்தா அந்த வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், நீ போய் எதுக்கு எத்தனை லட்சம் போய் கேட்டுருவாயன் போய், அவர் அந்த வேலை வாங்கி தரதுக்கு 5 லட்சம் கேட்டாரான், நம்ம ஒரு 3 லட்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்கிடுவோமா, நீ போய் கேட்டுப்பார், என்னன்னு பார்ப்போம், நம்ம என்ன செய்ய, நம்மளும் ஜெபிச்சுக்கிட்டு ஒன்றும் பதில் இல்லை, நீ போய் கேட்டுப்பார், கேட்டு வர்றியா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் உறுதியான மனது உடையவர்கள் அல்ல. அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா அவர் தான், அவர் சொல்கிற அதான் அவர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேங்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுறார், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நிறைவேற்ற அளவுக்கு உனக்கு நான் மறக்க மாட்டேன் வாக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற. அங்கே தான் நம்மளுக்கு டெஸ்ட் நடக்குது, அங்கே தான் ஏசப்பா நம்மளை வந்து வைக்கிறார், டெஸ்ட் பரீட்சை வைக்கிறாரு. பரீட்சை என்ன செய்யும், ஒரு வசனம் என்ன சொல்லுது, பரீட்சை சோதனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சைனா இதுக்கு டெஸ்ட்டு. அப்போ இதில் நீங்கள் அதில் வந்து மனதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிங்க, அவர் தான் எல்லாம், அவர் தான், அவர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் ஏன் செய்வார், எப்படி செய்வார், வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அவர் ராஜாக்களை தள்ளுறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்கள் இறுதி அவர் கருத்தில் இருக்கிறது, ஒரு மனதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி நீங்கள் என்ன செய்யணும், நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், அவர் தருவார் 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 அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. இங்கிட்டு ஒரு கால், அங்கிட்டு ஒரு கால், அங்கிட்டு ஒரு கால், இங்கிட்ட ஒரு கால், அப்படி அல்ல. அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவரை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருங்க, உடம்புப்படி பிடிச்சிருங்க, அவர் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான். இங்கே இருங்க, ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அண்ணாலம்மா எத்தனை சொந்தக்காரங்க இருக்குது, எத்தனை வைத்தியர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. தனக்கு வந்த அவமானத்தை என்ன அவமானம் வந்துச்சு, மலடி அப்படின்னு. நீங்கள் நம்மளுக்கு ஒரு மலடின்னு ஒரு அவமானம் வந்தால் நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க, அம்மாவுக்கு ஃபோன் போடுவீங்க. ஒரு தங்கச்சி இருக்குது, அந்த தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டு மலடின்னு சொல்லி வஞ்சு பிடிச்சி நீ உட்காந்து அழுகிற, உடனே நேரம் எங்கே ஃபோன் போடுவேன், உனக்கு 3 அக்கா இருக்காங்க, 3 அக்கா இருக்காங்க, முதல் அம்மாவுக்கு போடுவேன், 3 அக்காவுக்கு போடுவேன், நாளைக்கு 4 பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. யாரை மலடின்னு சொன்னேன், நீ மலடி, உங்கள் அம்மா மலடி, ஏன் பிள்ளை மலடின்னு சொல்கிற அப்படின்னு ஒரே கலகமாக உண்டாகும். ஆனால் நிந்தையும் அவமானத்தை அந்த அண்ணாலம்மா யார்ட்டையும் சொல்லலை.
ரெண்டாவது அவங்க கேட்ட காரியத்தை கேட்டாங்களோ ஒழிஞ்சு மற்றபடி என்னை இப்படி கேட்டா அப்படின்னு கூட அந்த பாயிண்ட்டை கொடுக்கல ஜெபத்தில். இந்த ஒருத்தி அவள் வந்து என்னை ரொம்ப இந்த மாதிரி கேட்டா அவளை சும்மா விடாதீங்க, அவளை உண்டுலேன்னு பண்ணுங்க அப்போலாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் என்ன செய்யலை, கேட்கல. அவர்கள் காரியத்தை மட்டும் கேட்டாங்க. அது எப்படி கேட்டாங்க, இதயத்தை ஊற்றினாங்க. அப்போ அதில் உறுதியாக இருந்தாங்க. கற்பத்து கனியை பெற்றுக்கொள்வதில் உறுதியாக இருந்தாங்க. கண்டிப்பாக பெற்றுக்கொண்டார்கள். தானியேல் 3:18. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. இப்ப கவனிங்க மாமா, நான் உறுதியா இருக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உறுதியா இருக்கிறதுக்கு இப்ப இங்க பாருங்க, எல்லாம் என்னைய பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ 3 பேர் இருக்கிறாங்க. ராஜா என்ன பண்றாரு, இந்த சிலையை நீ வணங்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அந்த ஆராதனைக்கிற தேவன் மேலே வச்ச அந்த நம்பிக்கையை, வச்ச அந்த பற்றுதலை அந்த நாட்டு ராஜாக்கு, நாட்டு மந்திரிகளுக்கு, ஏன்னா நாட்டு மக்களுக்கு, சட்டத்துக்கு அவங்க பயப்படல. நான் உறுதியாக அவரை தான் நம்பியிருப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன், அவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த மனது உறுதி. இமைக்காக அவங்க என்ன செய்யலை, ஒதுங்கலை. நீ குண்டு போட்டாலும் வெட்டி போட்டாலும் சரி, அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற யாருக்கு நான் மகிமை செலுத்த மாட்டேன், அவருக்கு மட்டும்தான் மகிமை, அவருக்கு தான் கணம், அவருக்கு தான் உயர்வு, அவரை தான் துதி, அவரை தான் ஆராதிப்பேன், வேற யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். நீ வந்து 7 மடங்கு அக்கனி சொல்லி நிப்பாட்டு, அங்கே செத்த அங்கே போக போகிறேன், அவ்வளோதான். இங்கே இருக்கிற காட்டில் அங்கே போக போகிறேன், அதனால் நீ 7 மடங்கு இல்லை 10 மடங்கு கூட அக்கினி சொல்லி ஆக்கு, நான் உள்ளே போய் விழுகிறேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி, திட நம்பிக்கை, கண்டிப்பாக அவர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அந்த மாதிரிங்க அந்த திட மனது நமக்கு வரணுங்க. ஒரு சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு காரியம் வரலையா, ஒரு காரியம் நடக்கலையா, ஒரு காரியம் கிடைக்கலையா, ஒரு டல் அடிச்சிடாதீங்க. வேலை காரியம் கிடைக்கலையா டல் அடிச்சிடாதீங்க. வாழ்க்கை சரியாக அமையலையா டல் அடிச்சிடும். இந்த பிரச்சனை மாறலையா டல்லுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதில் வந்து அந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ எப்படி இருந்தாங்க, ராஜா சட்டத்தை மீறினாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுல நான் கர்த்தரை தான் ஆராதிப்பேன், வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங். இந்த மாதிரி நீங்கள் நான் அப்படி இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம சூழ்நிலை தகுந்தாப்புல மாறிடக்கூடாது, சூழ்நிலை தகுந்தாப்புல அங்கிட்டு ஓடக்கூடாது. அதான் மன உறுதிங்கிறது. அங்கே கிடைக்கும், இங்கே போனால் அது கிடைக்கும், வா அப்படின்னா நான் இவர் மேலே நான் பட்டதில் வச்சுட்டேன், இவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், இவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இவர் தான் எனக்கு வாழ்வுக்கு வழி, நான் செத்தாலும் பரலோகத்துக்கு இவர் தான் கொண்டு போவார். அதனால் இந்த உலகத்தில் வருகிற எல்லா காரியத்தையும் உதறி தள்ளி விட்டுட்டு அவர் மட்டும் தான் பிடிச்சுக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த உறுதி. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதில் உறுதியை நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு, ஒரு பரீட்சை. இதில் நீங்கள் பாஸ் ஆகணும், இதில் ஜெயிக்கணும். மனது எப்படி இருக்கணுமா, உறுதியை என்ன செய்யணும், இருக்கணும். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்ப கவனிங்க, கிறிஸ்து மேல அன்பு வச்சிட்டீங்க, இயேசு மேல அன்பு வச்சிட்டீங்க, இயேசு தான் தெய்வம்னு ஏற்றுக்கொண்டீங்க, அவர் தான் அப்பான்னு ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஆனா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நாசபோசம், பட்டயம், நெருக்கம், வேதனை உங்களை வந்து தாக்கும், உங்களை வந்து நெருக்கும். ஆனால் அந்த 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 நிந்தைகளும், அந்த அவமானங்களும், அந்த கடன் பிரச்சனைகளும், அந்த பலவீனங்களும், நம்மளை 4 பேர் பார்த்து கேலி பண்ணுற காரியங்களும் இயேசுவின் அன்பை விட்டு அது ஒன்று பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பு வச்சுட்டா அது நிலையா இருக்கும். ஆனால் இது ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது. துக்கம் வரும் ஓடிடும், அவமானம் வரும் ஓடிடும். ஆனால் அவர் அன்பு நிலையான அன்பு. அவர் சொல்ல பாருங்க, பவுலடிகளார், நாசபோசமும் பட்டயமோ எதுவும் அவர் அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இதில் வந்து ரூத்தம்மா இருக்கிறாங்க. ரூத்து வாசிங்க பார்ப்போம். 1:16-17. ரூத்து 1:16-17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே
அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பாத்தீங்களா? ரூத்துக்கு ஒரு கையை தட்டுங்க. ரூத்தம்மாவுக்கு இந்த கையில பத்தாது. ரூத்தம்மாவுக்கு நல்லா உச்சமா கை தட்டுமா? ரூத்தம்மாவுக்கு. நாம நகமிக்கு எத்தனை மருமக? 2 மருமக. ஒரு மருமக என்ன பண்ணிட்டா? அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஆனால் ரூத்துக்கு ஒரு அரண்மனை வாழ்க்கை அமைஞ்சிச்சு. ஒரு போவாஸ் வந்தார் ரூத்துக்கு. அந்த போவாஸ் வாரிசில் தான் இயேசு பிறந்தார். புரியுதுங்களா? அப்போ இந்த ரூத்து என்ன பண்ணிட்டா? பிடிச்சிக்கிட்டா, வலுவாக பிடிச்சிக்கிட்டா மாமியார நகமியை மாமியார் சொல்லுது, மருமகளே அந்த மருமக போயிட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அங்கே போய் இன்னொன்று முடிக்கிறா, அது எனக்கு தெரில. ஆனால் நான் என் பிறந்த ஊருக்கு என்ன செய்கிறேன், நான் போகிறேன். வாக்குப்பட்ட இடம் அந்த புருஷன் வீடு. புருஷனும் போயிட்டான், பிள்ளைகளும் போயிட்டாங்க. அதனால் எனக்கு சித்தப்பேன், பெரியப்பேன், வந்தவன், போனவன், இருந்தவன் பரம்பரை அந்த ஊரில் இருக்கிறாங்க. நான் அங்கே போகிறேன். அதனால் ரூத்து, நீ உங்கள் ஊரை பார்த்துருப்போ, நான் எங்கள் ஊரை பார்த்துறேன். நான் பிறந்து வளர்ந்த ஊர் அந்த ஊருக்கு போகிறேன். அதனால் நீ போயிட்டு வா மகளே, ரூத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லுது. நகம் என்ன சொல்லுது? அது மேல உள்ள வசனத்தை படிங்க. இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே. என்ன சொல்லுது அந்த அம்மா? இதோ இன்னும் மருமக இருந்தா, கூட பிறந்த இருந்தா, அவ என்ன செஞ்சுட்டா? அண்ணன் தம்பி இருக்கிறான், அம்மா அப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிருச்சு. அதே போல நீயும் போறான் போத்தா அப்படிங்குது. அதுக்கு புரியலையா? எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூத் பிடிச்சா புடி, அவ்வளோதான். நீ ஆராதிக்கிற தெய்வம் தான் நான் ஆராதிக்க போகிறேன், நீ வணங்குற தெய்வத்தான் வணங்க போகிறேன். சரியா? நீ எனக்கு மாமியாருன்னு சொல்லி அத்தைன்னு சொல்லி முடிச்சு போட்டாச்சு, தலையெழுத்து அவ்வளோதான். நீ எனக்கு அத்தை தான், மாமியார் தான். ஏன்னா நம்முடைய அத்தை மருமக உறவு அருந்து போகிற உறவு அல்ல, சாகிற வரைக்கும் இருக்கிற உறவு. அல்லேலூயா. இப்படி உறுதியாக அந்த ரூத்து இருந்தனால தான் அருமையான ஒரு போவாஸ் அரண்மனை வாழ்க்கை என்ன செஞ்சா? வாழ்ந்தா. அதில் ஒரு விஷயம் அந்த அம்மா சொல்லுது, என்ன நீ ஆராத அந்த வசனம் திருப்பி படிங்க பார்ப்போம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திலும் தன் தேவர்களிடத்திலும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். பாத்தீங்களா? அந்த அம்மா சொல்லுது, மருமக சொல்லுது, இங்க வருங்க அத்தை, இனிமே என்னை விட்டு போங்கிற வார்த்தை உங்க வாயில் வந்துடக்கூடாது, பேசுனீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, அந்த அம்மா சொல்லுது பாருங்க, நான் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும், எங்கிட்ட வாக்குப்பட்டு வந்தாலும், எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நான் உன்கிட்ட வந்துட்டேன். என்ன? ஓன் தேவன் தான் என் தேவன், ஓன் பிதா தான் என் பிதா, ஓன் ரட்சகர் தான் என் ரட்சகர். நான் இந்த ரட்சகரை விட்டு நான் பிரிய மாட்டேன், பிதாவை விட்டு பிரிய மாட்டேன், உம்மை விட்டும் பிரிய மாட்டேன், நீ வணங்குற தெய்வத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லி அங்கே கடவுளை உள்ள கோர்த்து அந்த அம்மா பேசுது. பார்த்துக்கொள்ளுங்க, தெய்வத்தை குறித்து உள்ள கோர்த்து பேசுது. நீ ஆராதிக்கிற அந்த தேவன் தான் என் தேவன். அப்போ அந்த ரூத்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த அம்மா அந்த மருமக என்ன பண்ணுச்சு? உலகத்தை பார்த்து என்ன செஞ்சிருச்சு? அண்ணன், தம்பி, மாமா, அக்கா, சித்தப்பன், எங்கள் ஊர் அப்படின்னு போயிருச்சு. ஆனால் இந்தம்மா ஒரே பிடிவாதான். கடைசியில் வாழ்க்கை, அந்த மருமக வாழ்க்கை என்னாச்சுன்னே தெரியல. ஆனால் இந்த மருமக ரூத்து வாழ்ந்து காட்டினாள், சாதிக்க பிறந்தாள், போவாசோடு வாழ்ந்தாள், அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தாள், ஜெயித்தாள். ஆமே. அப்போ அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையும். அந்த ரூத்தை ஒரு சாத்திராக், மேசாக், ஆபத்நேகோ உறுதியாக இருந்தாங்க. இந்த தெய்வத்தை விட்டு, இந்த ஆராதனை விட்டு வேறு யாருக்கும் நான் ஆராதனை கொடுக்க மாட்டேன், உறுதியாக இருந்தாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது? நீ ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன் அப்படி இந்த அம்மா சொல்லுது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு தீர்மானம் எடுத்துட்டா அதில் மாறக்கூடாது. சட்டம் போட்டாச்சு, ராஜாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணார்? நான் கர்த்தரை சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தார். அதில் அவர் மாறலை.
ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். நான் ஜெபிப்பேன், டெய்லி 3 வேளை ஜெபிப்பேன், அந்த டெய்லி 3 வேளை ஜெபிக்கிறதுல நான் கண்டிப்பாக உறுதியாக இருப்பேன், அதில் நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தானியேல் உறுதியாக இருந்தார். ஆனால் அந்த நாடே ஆச்சரியப்படும்படி சிங்க கபில சிங்கத்தின் வாயை கட்டிப்போட்டு தானியேலை கர்த்தர் கனப்படுத்தினார். அதான் அந்த உறுதி. ஒருவேளை நாட்டு சட்டத்துக்கு பயந்து அவர் ஜெபிக்காமல் இருந்திருந்தான்னா அவர் பெருமையாக இருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணார், உறுதி எடுத்தார். உறுதி உள்ள மனது உடையவனா தானியேல் என்ன செஞ்சார், இருந்தார். யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். பார்த்தீங்களா, யோபு எதில் உறுதியாக இருந்தார்? ஏறுங்க, அவர் எல்லா சொத்தும் போயிருச்சு, அப்பவும் கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தார். உன்னை பொண்டாட்டி சொல்கிறா, நீ இன்னும் அதில் உறுதியாக இருக்கிறீரோ, இன்னும் அவரை நம்பித்தான் இருக்கிறையோ, உனக்கு சொத்து போச்சு, சுகம் போச்சு, பிள்ளை போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, உன் சரீரத்தில் இருக்கிற சுகமும் போச்சு, பலவீனத்தில் இருக்கிற இன்னும் இவ்வளோ பிரச்சனை சந்திச்சும் இன்னும் அவரை நம்பியா இருக்க, நீயே செத்து தொலை. ஆனால் பவுலடிகளை சொன்னது போல் நாசபோசமோ பட்டயமோ எது வந்தாலும் அவர் அன்பை விட்டு பிரிக்காதுன்னு சொன்னார்ல, அதே போல் யோபு சொல்கிறாரு, எனக்கு சொத்து சுகம் எல்லாம் போனாலும் சரி, என் உடம்பே அழுகி நார்னாலும் சரி, அவரை விட்டு நான் போக மாட்டேன். என் கண்ணு அவரை பார்க்கும், என் கண்ணு அவரை பார்க்கும், புறமேட்டு பிற்பாடு பொண்ணா விளங்குவேன். அப்படி தான் பேசினார். காலம் போல் சாகிற வரைக்கும் யோபு பிள்ளைய 10 பிள்ளையை போல் அளவுள்ள பிள்ளைய பூமியில் அங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி லட்டு போல் தங்கமான பிள்ளைகளை என்ன செஞ்சார், யோபு பெற்றெடுத்தார். சாகிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் அனுபவிச்சிட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. பொண்டாட்டிக்கிறது இன்னும் மன உறுதியாக இருக்காதுல, இன்னும் அவரை நம்பிதான் இருக்கியா, இவ்வளோ பிரச்சனை அடிபட்டு இன்னும் அவர் தான் சொல்லிட்டு தர்றா, செத்து தொலை அப்படிங்கிறா. ஆனால் யோபு அதில் உறுதியாக இருந்தார். அதே போல தான் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருக்கலாம், வராமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை கீழே விழுகிற நிலைமையில் இருக்கலாம், 4 பேத்துக்கு முன்னால் தலை குனிஞ்சு நடக்கிற நிலைமையில் இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அவரை மட்டும் விட்டுறாதீங்க, அவரை உறுதியாக பிடிச்சி கொள்ளுங்க. அவன் அங்கே தரான் இங்கே தரான்னு சொல்லிட்டு ஓடாதீங்க. கர்த்தர் கண்டிப்பான முறையில் வாக்குத்தத்தம் பண்ணினது உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அதுவரை நீங்கள் என்ன செய்யணும், அவர் வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசித்து என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்களா? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் அவர் மேலே உறுதியாய் அவரை நம்பி இருப்பேன். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இயேசுனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன், நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? நான் அதாவது என்ன மரணமே வந்தாலும் சரி நான் இதில் பின்னோக்கி போக மாட்டேன். அவருக்குன்னு நான் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன், அவர் வேலையை நான் செய்வேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், விளங்க மாட்டேன், உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிப்பதிலும், கடவுளை இயேசுவை தேடுவதிலும், அவரை பற்றுதலாக இருப்பதிலும் உறுதியாக இருங்க. பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்களா?